செவ்வாயினுடைய காரகங்களும் ஆதிபத்தியமும் யோகமா கிடைக்கும்ன்றதை பத்தி பார்க்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் செவ்வாயினுடைய காரகங்கள் போர்க்காரகம், பூமி காரகம், சகோதர காரகம். இந்த மூன்று முக்கிய காரகங்களை செவ்வாய் வைத்திருக்கிறார். செவ்வாய் ஓரளவுக்கு ஜாதகத்துல யோகமாக இருந்தால் ஜாதகருக்கு கண்டிப்பாக பூமியினால் ஆதாயம் உண்டு. அதுபோல் சகோதர சகோதரிகளினாலும் ஆதாயம் உண்டு. மற்றொரு அமைவுகள்ல செவ்வாய் நல்லா இருந்தா ஜாதகருக்கு போராட்ட குணம் உண்டு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு முறை தோல்வி அடைஞ்சிட்டா அதை அதோட விட்டுடாம அடுத்தடுத்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. மல்டிபிள் டைம் என்னதான் இருந்தாலும் தன் இலக்கை அடையும் வரை போராடக்கூடிய அந்த குணத்தை கொடுக்கிறது செவ்வாய் தான். லக்னத்திற்கு யோகரோ, உதாரணமாக கன்னி லக்னம், மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் செவ்வாய் அவயோகர். யோகர் அவயோகர் எப்படி இருந்தாலும் சரி 12 லக்னத்திற்கும் செவ்வாய் நல்லா இருக்கணும். அப்பதான் அந்த போராட்ட குணம் ஜாதகருக்கு இருக்கும். எதையும் பின்வாங்காமல் தொடர்ந்து முயற்சிப்பது, சகோதர ஆதாயங்கள் கிடைக்கும், பூமிகளினால் ஆதாயம் கிடைக்கும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், செவ்வாய் யோகமாக வலுத்தவர் அத்தனை பேருமே மக்கள் சேவை செய்பவர்களாக இருப்பார்கள். மக்களுக்கு பாதுகாப்பு அரணாகவோ அல்லது மக்களுக்கு முக்கிய அத்தியாவசிய துறைகள்ல ஜாதகர்கள் இருப்பார்கள். செவ்வாய்னா யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே செவ்வாயினுடைய கட்டுப்பாட்டுல தான். அது பாதுகாப்பு துறையிலிருந்து ஒரு ப்ராடக்ட் மேனுபேக்சருக்கு ஒரு யூனிஃபார்மை அணிந்து கொண்டு ஜாதகர் போய் அன்னைக்கு அதை செய்யறாருன்னா அதுக்கு செவ்வாய் தான் காரணம். பாதுகாப்பு அரண் எடுத்துக்கிட்டா மருத்துவர்களை உருவாக்குறது செவ்வாயாக வந்து விடுகிறது. சேவை செய்யக்கூடியவர்கள், உணவு துறைகளில் இருந்து மக்களுக்கு